இரட்டை குழந்தைகளுடைய ஜாதகம். 2 பேரும் ஒரே நேரத்தில் தானே பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் வெவ்வேறான வாழ்க்கை முறைகள் இருக்குது, ஏன் ஒரே விதமான வாழ்க்கை முறைகள் இல்லை அப்படிங்கிறத கேள்வியாக வச்சுருக்காங்க. என்னதான் அது இரட்டை குழந்தைகளினுடைய அமைப்பாக இருந்தாலும் ஒரு கரு இரட்டையர், இரு கரு இரட்டையர்னு 2 விதமாக பிரிக்கலாம். இப்போ இந்த ஒரு கரு இரட்டையர்னா ஒத்த குணத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இன்னொருத்தங்களுக்கு காய்ச்சல் வரும். அதனால் அவங்க ஒரே மாதிரியான படிப்பு நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு கரு இரட்டையர்னு பேர். அதில் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளில் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. இது மற்ற ஜோதிட முறையில் இதுக்கான விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில் அதுக்கான விளக்கம் கொடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரே நேரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு செகண்ட் மாறினாலும் அவங்களுடைய அந்த 10 நிமிட கிரகத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மாறி இருக்கும். அப்போது அந்த மாற்றங்கிறது அந்த ஒரு கிரகத்தினுடைய நிலையை விட்டு இன்னொரு கிரகத்தினுடைய குணம் அவங்களுக்குள்ள ஆட் ஆகிருக்கும். அப்போ இங்கே ஈஸியாக அவங்களுடைய அந்த கிரகத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம வெவ்வேறு வாழ்க்கை முறைக்கு நம்ம எடுத்துக்க முடியும்.